தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் ஆயத்த பணிகள் தீவிரம். 3 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே இடத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை மாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவு. இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக தகவல். அதிமுக நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தேமுதிகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை. தேமுதிக ஒன்றிய அமைச்சர் பதவியை எதிர்பார்ப்பதாகவும் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு பேட்டி. தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதில் மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை திமுக விரைந்து அமைக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற கட்சி ஆலோசனை கூட்டத்தில் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஏப்ரல் முதல் வாரம் தேர்தல் நடைபெற உள்ளதாக பிரேமலதா தகவல். தேர்தல் தேதி அறிவிப்பு முன்பாக கூட்டணி அறிவிப்பு வெளியிடப்படும் என பேட்டி. மாம்பழம் சின்னம் ராமதாசிடம் உள்ளதாக துரோகிகள் சிலர் ஏமாற்றுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படுகிறது என எம்எல்ஏ அருள் பரபரப்பு புகார். ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வலியுறுத்தி முழக்கம். எதிர்க்கட்சி எம்பிக்களின் முழக்கம் காரணமாக மக்களவை 6வது நாளாக முடங்கியது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ். 118 எம்பிக்களின் கையொப்பத்துடன் நோட்டீஸ் அளித்தது காங்கிரஸ். முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய புத்தகம் வெளியானதா இல்லையா? 2023 நரவானே வெளியிட்ட பதிவை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி கேள்வி. ஸ்ரீதர் வேம்புவுடனான விவாகரத்து வழக்கு தொடர்பாக அவரது மனைவி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி பி தனபால் உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் இயங்கி வந்த முடிமாற்று அறுவை சிகிச்சை மையத்திற்கு சீல். சிகிச்சை அளித்த போலி மருத்துவர்கள் 3 கைது செய்து நடவடிக்கை. நாளை முதல் 50 விழுக்காடு உற்பத்தியை நிறுத்தப் போவதாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. நூல் விலை 20% உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. சென்னையில் சவரன் 1,16,640 ரூபாய்க்கு விற்பனை. சிறுபான்மையினரின் எஞ்சியுள்ள கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி நடத்திய பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தற்காலிக பணியாளர்கள் 1400 பேரை மீண்டும் பணியமர்த்த ஒப்புதல். சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊர்களில் வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தாலுகா அலுவலகங்களில் முழக்கம். தேனி அருகே பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் நெல் அறுவடை பணிகள் தீவிரம்.
முதல் போக சாகுபடியில் நல்ல விளைச்சல் கிடைத்திருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. உதகை அருகே உள்ள பாட்சன்ஸ் வேலி நீர்மின் நிலையத்திற்கு உலா வந்த இரட்டை புலிகள். மின் வாரிய ஊழியர்கள் அச்சம். சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அகில இந்திய கிறிஸ்துவ உயர்கல்வி சங்கம் மற்றும் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட முதலமைச்சருக்கு மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே பரப்புரை தொடங்கிவிட்டது போல உணர்வதாக தெரிவித்தார். சிறுபான்மையினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என்றும் எஞ்சிய கோரிக்கைகள் அப்போது நிறைவேற்றப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பல அறிவிப்புகளை எல்லாம் நான் வெளியிட்டேன் நெல்லையில். இப்போவும் இந்த அமைப்பின் சார்பில் இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கு. அடுத்து நாம தான் வருவோம். இங்க பேசின பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா எந்த சந்தேகமும் எனக்கு வரல. அதனால கண்டிப்பா உங்க மீதமுள்ள கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவோம். கல்வி வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் நலனுக்காகவும் திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை கூறிய முதலமைச்சர் வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது என்றும் கடின உழைப்பால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றும் கூறினார். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது என்ற நடிகர் ரஜினிகாந்தின் திரைப்பட வசனத்தையும் சுட்டிக்காட்டினார். கடந்த 5 ஆண்டுகள்ல அரசு பள்ளிகளிலிருந்து தேர்வான ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி செலவை அரசை ஏற்றுக்கிட்டு இருக்கு. நான் ஏன் இவங்களை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியுமா? நம்ம திட்டங்களுடைய வெற்றி இம்பேக்ட் பற்றி புரிய வைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அதை தாண்டி உங்கள் எல்லாருக்கும் இதில் ஒரு லெசன் இருக்கு. வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒன்று வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. பெண்களுக்கு அறிவுதான் அழகு என்றும் மாணவிகள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தேமுதிகவுடன் பாஜக தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தலைமை வகித்தாலும் சிலர் ஒன்றிய அமைச்சர் பதவி கேட்பதால் பாஜக பேசி வருவதாக கூறினார். தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறத சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமா முடியும், அது நல்லபடியா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். பிஜேபி தானே எங்க கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டுல கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரி தான் அது. எங்களுக்கு தான் நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி, யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பா இருக்கிறவங்க நாங்க கூப்பிட்டுருப்போம். நாங்க நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில இருக்கிற எங்க கூட்டணி இப்போ நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்ல. சில முரண்படாத கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க. மத்திய அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பதவி கேட்பாங்க, மத்திய அரசாங்கத்துல ஏதாவது கேட்பாங்க. அப்ப நீங்க அங்கேயே பேசிக்கன்னு சொல்லி முடிவு சாதகமா இந்த கூட்டணிக்கு வரும். அதனால பேசிக்கிறாங்க. தவிர இந்த கூட்டணி அமைத்தது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தான் போய் பேசி முடிச்சு அமித்ஷா இங்க அறிவிச்சார். எங்கள் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கள் கூட்டணியின் தலைமை அதிமுக கழகம். இதை விட என்ன செய்ய சொல்றீங்க?
எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை மக்களவையில் பேச அனுமதிக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்களின் முழக்கம் இன்றும் தொடர்ந்ததால் 6வது நாளாக அவை முடங்கியது. நரவானேவின் புத்தகம் அமேசானில் கிடைக்கும் நிலையில் புத்தகம் வெளியானதா இல்லையா என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி நரவானேவின் சீன ஆக்கிரமிப்பு குறித்த குறிப்புகளை மேற்கோள் காட்டி பேச முயன்றார். இதற்கு ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ராகுல் பேசுவதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். மக்களவையில் ராகுல் காந்தி பேச அனுமதி அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் முழக்கத்தால் 5 நாட்களாக மக்களவை முடங்கியது. இன்று காலை அவை கூடிய போதும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து முதலில் பகல் 12 மணி வரைக்கும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி நரவானே 2023 வெளியிட்ட வலைதள பதிவை சுட்டிக்காட்டி அவரது புத்தகம் வெளியானதா இல்லையா என கேள்வி எழுப்பினார். Here is a tweet from Mr. Naravane. ये देख लीजिए please. Manoj Naravane ji. It's a tweet that says, "Hello friends, my book is available now. Just follow the link. Happy reading. Jai Hind." This is a tweet that Mr. Naravane has made. You can look into the tweet. So the point I'm making is, either Mr. Naravane is lying, and I believe the army chief. Okay, I don't think he will lie. Or Penguin is lying. Somebody needs to. Penguin is saying something. They're saying the book is not being published. Right? The book is available on Amazon. பிரதமர் மோடிக்கும் பாஜக அரசுக்கும் எரிச்சலூட்டும் தகவல்களை தனது நூலில் நரவானே வெளியிட்டிருப்பதாக தான் நம்புவதாகவும் ராகுல் குறிப்பிட்டார். பென்குயின் பதிப்பகம் அல்லது ராணுவ தளபதி ஆகியோரில் யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் ராகுல் காந்தி கூறினார். சட்டசபை தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை குழு இன்னும் அமைக்கப்படாததால் திமுக மீது தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் வருத்தம் தெரிவித்ததாக செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். டெல்லியில் ராகுல் உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனைக்கு பின்னர் பேட்டியளித்த அவர் சரியான நேரத்தில் கூட்டணி அமைத்தால்தான் பணிகளை முறையாக செய்ய முடியும் என்றார். குழப்பம் காங்கிரஸ் கிட்ட இல்ல, நாங்க தெளிவா இருக்கோம். யாருகிட்டையும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு எல்லோரும் பகிர்ந்து கொண்டது இன்னும் கமிட்டி, இந்த தேர்தல் பணிக்குழு, இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கான நெகோசியேஷன் கமிட்டி இன்னும் நியமிக்கலன்றது தான் எல்லோரும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கும் தேர்தலுடைய பரிணாம வளர்ச்சி, எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. எங்களுடைய கோரிக்கைன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு உடனடியாக இந்த கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்கள் எல்லோருடைய தலைவருடைய கருத்து. ஏனென்றால் அடுத்த கட்டத்துக்கு போயிடணும், எலெக்ஷன் ஃபீல்டுக்கு போயிடணும், நாம் தேர்தல் களத்தில் போய் நிற்கணும். ஆகையால் கடைசி நேரத்தில் போயிட்டு பேச்சுவார்த்தை தொடங்கி அதுக்கப்புறம் பத்திரிகைகள் உங்களை மாதிரி பத்திரிகையெல்லாம் 1-2 எழுதுவீங்க, இழுபறின்னுவீங்க, இன்னும் ஒத்து வரலன்னுவீங்க, ஐயோ இவங்க எவ்வளோ சீட்டு கேட்குறாங்க, எவ்வளோ சீட்டு கொடுக்கலன்னுவீங்க. அதெல்லாம் முன்னாடியே முடிச்சுக்கிறது நல்லதுன்னு தான் எல்லாருடைய தலைவருடைய. பாமகவின் மாம்பழம் சின்னம் ராமதாசிடமே உள்ளது என்று அவரை சுற்றியிருக்கும் துரோகிகள் ஏமாற்றி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் பாமக எம்எல்ஏ அருள், தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று புகார் கூறியுள்ளார். ஐயாவை சுற்றி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாற்றி பொய்யான தகவலை சொல்லி நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதா, அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள். அதில் ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பற்றி நான் இன்னும் நிறையா இருக்குது, அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்கிற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு. இந்த கூட்டத்தில் அவரை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டாரு. அன்புமணி அவர்கள் தரப்பு கொடுத்தது பொய்யானவர்கள். கோயபல்ஸுக்கு நிகரான ஒரு கூட்டம். என்ன கோயபல்ஸ் என்ன, பொய்யை மட்டுமே தொடர் முதலீடாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம்
அதே பொய்யை மீண்டும் பேசி வெற்றியை கொண்டாடுகிறார்கள். என்னென்னா, நான் கேட்குறேங்க, நீதிமன்றத்தில் இதை வைக்கிறாங்க, எது மறுசீராய்வு மனுவை போடுறாங்க. இந்த மறுசீராய்வு மனுவை நான் ஏற்றுக்கல, பதிவு செஞ்சுக்கிட்டு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வெற்றி ஆகும்? தேர்தல் ஆணையம் சொல்லுது, எங்களிடத்தில் இருக்கிற பொய்யான ஆவணங்களை வைத்து அன்புமணி தலைவர் என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லுது. அது எப்படி உண்மையாகும்? அதே ஆவணங்கள் அனைத்தும் பொய்யான ஆவணம் எப்படி செல்லும்? ஆக மீண்டும் ஒரு முறை நீதி வென்றிருக்கிறது, நியாயம் வென்றிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. பாட்டாளி மொழி உருவாக்கினவரை ஒரே நாளில் பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை நீதிபதி அனுமதிக்கலை, நீதியும் அனுமதிக்கவில்லை. ஆனால் அந்த நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்க முடியல. ஆனால் தேர்தல் ஆணையத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க கொடுத்ததையே மாற்றி அவங்க இங்கே கருத்து சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமைய, எவ்வளோ பெரிய அநீதி, எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. வரும் ஏப்ரல் முதல் வாரம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னதாகவே தேர்தல் தேதி குறித்து தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேபி பிப்ரவரி எண்ட் வாக்காளருடைய இறுதி பட்டியல் வெளியிட போகிறார்கள், நமக்கு வந்த தகவல். அதே போல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தேர்தல் தேதி, மார்ச் 10க்குள்ள தேர்தல் தேதி டிக்ளேர் பண்ண போறாங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் கட்டாயம் தேர்தல் நிச்சயம் வர இருக்கிறது. இந்தியா முழுவதும் 5 மாநிலங்களில தேர்தல் நடக்குது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம், வெஸ்ட் பெங்கால், இன்னொரு மொத்தம் 5 ஸ்டேட். அதுல முதல் ஃபேஸ், அதாவது முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்க இருக்கிறது என்பதும் இன்னைக்கு நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.